எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கு நீங்கள் பார்க்க இருக்கிற சாப்பாடு இத்தாலி பாஸ்தா ஐட்டம் ஒன்று. இந்த வீடியோ உங்களை பிடிச்சிருந்தால் மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆளுக்கான கொடுங்க. வாங்க வீடியோ பார்ப்போம் எப்படின்னு. அதுக்கு தேவையான சாமான் நான் இந்த பாஸ்தா ஆல்ரெடி அவிச்ச பாஸ்தா இருக்குது, அதை எடுத்து வச்சுருக்கிறேன். நூடுல்ஸ் ஐட்டம் இது வேறு நூடுல்ஸ்லேயும் செய்கிறவங்க. நான் இன்றைக்கு வேறு நூடுல்ஸ் ஒன்று எடுத்து வச்சுக்கிறேன். இது ஹெவி கிராம், ஒரு முட்டை, இது பேக்கன் சின்ன சின்ன துண்டாக வெட்டி வச்சுருக்கிறேன். வெட்டி தான் எங்களுக்கு இந்த வாரது நோமலாயே. அதுவும் பாமுசோன் பவுடர்னு சொல்லி இத்தாலியில் இருக்கிற ஒரு பாத்த ஐட்டங்களுக்கு போடக்கூடிய ஒரு போமாஸ் ஐட்டம் ஒன்று. ஒரு சட்டியை சூடாக்கி போட்டு அதில் பேக்கனை நாங்கள் லைட்டாக வதக்கி எடுக்கணும். பேக்கனை வதக்கி எடுக்க அது அந்த பண்டியில் இருக்கிற கொழுப்புகள் எல்லாம் அதில் நார்மலாக வெளியில் வரும். பண்டியில் உள்ள கொழுப்புகள் அதில் இறங்கி வந்தோடனே ஹெவி கிரமை கிரம் லிக்விட் நாங்கள் அதில் ஆட் பண்ணுவோம். அடுப்பை கொஞ்சம் குறைச்சி வச்சு தான் இதை நீங்கள் செய்யணும். நார்மலாக இல்லைன்னு சொன்னால் கலர் கொஞ்சம் மாறுபட்டுரும். கொஞ்சம் மெதுவான சூட்டில் வச்சு ஒரு நிமிஷம் இதை நீங்கள் சூடாக விடணும். அதோட நாங்கள் முதலே அவிச்சு வச்சுருந்த நூடுல்ஸ் ஐட்டத்தை மேற்கில் போட்டு, பாஸ்தா ஐட்டத்தை மேற்கில் போட்டு, கொஞ்சம் உப்பும் கொஞ்சம் மிளகும் போட்டு, மேலுக்கு பாமுசோன் பவுடரையும் போட்டு நாங்கள் மெதுவான சூட்டில் தான் செய்ய போகிறோம். நல்ல வடிவாக அந்த பாஸ்தா ஐட்டங்கள் உடையாமல் நல்ல நீட்டாக இருக்கக்கூடிய மாதிரி ஒரு சின்ன ஒரு இதுண்டால் நாங்கள் அதை பிரட்டி விடுவோம். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் நான் எப்படி மெதுவாக அதை பிரட்டுறேன்னு சொல்லி. என்ன சொன்னால் இந்த பாஸ்தா ஐட்டம் நூடுல்ஸில் சுற்றி சாப்பிடல, அது நீட்டாக இருந்தால் தான் சுற்றி சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்குது. அதுக்காக தான் இப்போ நான் கிட்டத்தட்ட ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் இதை மெதுவான சூட்டில் மிக்ஸ் பண்ணி கொண்டிருக்கிறேன். இது சில நேரங்களில் இத்தாலியில் வித்தியாசமாக செய்கிற வேல் இந்த முட்டை மஞ்சள் கருவையை இதுக்குள்ளேயே போட்டு மிக்ஸ் பண்ணி செய்கிற வேல். சில பேருக்கு அது பிடிக்கிறே இல்லை, அப்போ மேலுக்கு நாங்கள் போட்டு கொடுனாக்க நாங்கள், சில பேர் வேண்டாமன்னு சொன்னால் அதை நாங்கள் தவிர்க்கிறது. ஓகே, இவ்வளோ தான். இப்போ நாங்கள் அது எப்படி ப்ரெசன்டேஷன் பண்ணுறேன்னு சொல்லி பார்ப்போம். அது நான் எப்படி கொடுக்குறேன்னு சொல்லி. இந்த பாஸ்தா ஐட்டங்கள் போடுறதுக்கு போல்கள் இருக்குது. ஸோ அதில் போட்டுட்டு இந்த முட்டையை நாங்கள் வெள்ளை கருவை எடுத்து போட்டு மஞ்சள் கருவா மட்டும் மேலுக்கு விட்டுட்டு கொஞ்சம் டெக்கரேஷன் எல்லாம் பண்ணி போட்டு அப்படியே கொடுக்க வேண்டியது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆளுக்கான கொடுங்க. உங்கள் நண்பர்கள் ஒரு ஆள் 2 பேருக்கும் இதை ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள். நன்றி.